எக்ஸலில் ஃபார் எக்ஸாம்பிள் ரேண்ட் அண்ட் ரேண்ட் பிட்வீன் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கூப்பன் கோட்ஸ்ன்ற இந்த காலமில் இந்த கஸ்டமர்ஸுக்கு இந்த ரேஞ்ச் ஆஃப் செல்ஸில் இருக்கிற கஸ்டமர்ஸுக்கு கூப்பன் கோட்ஸ் இங்கே வந்து கொண்டு வரணும். ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ரேண்ட் ஃபங்க்ஷன் டேப் கொடுத்தோம்னா ஓப்பன் ப்ராக்கெட் வந்துச்சு. இப்போ வந்து க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு எந்த ஆர்குமெண்ட்டும் கிடையாது. இப்போ என்டர் கொடுத்தோம்னா டெசிமல் நம்பர் வந்துடுச்சு. இப்போ அதை அப்படியே ஆட்டோ ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ F9ன்ற ஷார்ட்கட் கீ கொடுத்தீங்கன்னா ரீஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும். இதுதான் ரேண்ட் ஃபங்க்ஷன். ரேண்ட் பிட்வீன் ஃபங்க்ஷன் வந்து ஈக்குவல் டு ரேண்ட் பிட்வீன் ஃபங்க்ஷன். ரேண்ட் பிட்வீன் அதில் பாட்டம் வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர் கொடுக்கணும். இந்த செல்லை கொடுத்துட்டு கமா டாப்பில் வந்து லார்ஜஸ்ட் நம்பர் தான் டாப்பில் கொடுக்கணும். இதை கொடுத்துட்டு இப்போ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் என்டர் கொடுத்தோம்னா எரர் வருது, சரியாக வரல ரிசல்ட்டு. இப்போ F2 கொடுத்து எடிட்டில் போயிட்டு ஃபஸ்ட்டு F1 அந்த செல் ரெஃபரன்ஸ் வந்து லாக் பண்ணிக்கலாம். F4 கொடுத்து அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸாக லாக் பண்ணிக்கலாம். F2வையும் F4 கொடுத்து லாக் பண்ணிக்கலாம். இப்போ கண்ட்ரோல் என்டர் கொடுத்தோம்னா ரிசல்ட் கரெக்டாக வந்துடுச்சு. F9ன்ற ஷார்ட்கட் கீ கொடுத்தீங்கன்னா ரீஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும் நம்பர்ஸ். இப்போ ரேண்டுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், ஒரு ட்ரிக்கு. ரீஅரேஞ்ச் டேட்டான்னு இருக்குது இந்த ஷீட்டில். ஃபஸ்ட்டு இந்த நேம் காலம் பக்கத்தில் ஈக்குவல் டு ரேண்ட் ஃபங்க்ஷன் கொடுக்கலாம். ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஈக்குவல் டு ரேண்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு இப்போ என்டர் கொடுத்துடலாம். இப்போ இதை அப்படியே ஆட்டோ ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ F9 கொடுத்தீங்கன்னா ரீஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஃபில்டரை எனேபிள் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் எல் கொடுத்து ஃபில்டரை எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்ட் ஏ எஸ்ஏன்னு கொடுத்தீங்கன்னா அந்த சார்ட்டிங் நடக்கும். இந்த அரேஞ்ச்மெண்ட் நேம்ஸ்லாம் வந்து நேம்ஸ் ஆர்டர்லாம் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு, கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இதில் இந்த நேமும் ஷார்ட் ஆகிருக்கு. இப்போ கண்ட்ரோல் யூசர் கொடுத்து பின்னாடி வந்துடுறேன். ஆல்ட் ஏ எஸ்ஏ கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கும். ரேண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வரலாம். இங்கே வேல்யூ எரர் வந்துச்சுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ரேண்டமான டேட்ஸும் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஈக்குவல் டு ரேண்ட் பிட்வீன் ஃபங்க்ஷன். அதில் பாட்டமில் இந்த ஃபஸ்ட்டு டேட்டை கொடுத்துட்டு கமா டாப்பில் இந்த டேட்டை கொடுத்துட்டு இப்போ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணோம்னா என்டர் கொடுத்தோம்னா ரிசல்ட் வந்துடுச்சு. ரிசல்ட் வரலைன்னா வேல்யூ எரர் வந்துச்சுன்னா இந்த மாதிரி வேல்யூங்கிற எரர் வந்துச்சுன்னா செல் வந்து டேட் ஃபார்மேட்டில் இல்லைன்னா வேல்யூ எரர் வரும். இது வந்து டேட்டுக்கு பிஹைண்ட் டேட்ஸ் வந்து டேட்டுக்கு பின்னாடி நம்பர்ஸ் தான் ஒர்க்கிங்கில் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து டேட் ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் பண்ணுறோம்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஹேஷ் கொடுக்குறேன், கரெக்டாக அந்த டேட்டு அப்பியர் ஆகுது டேட் ஃபார்மேட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து ஜென்ரல் ஃபார்மேட்டுக்கு வைக்கிறேன்னா இப்போ ஜென்ரல் ஃபார்மேட்டுக்கு வைக்கிறேன்னா சீரியல் நம்பராக தான் வரும். டேட்டுக்கு பின்னாடி நம்பர்ஸ் தான் ஒர்க்கிங்கில் இருக்கும். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரேண்ட் பிட்வீன் ஃபங்க்ஷன்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.